பிரியமானவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒருவேளை நீங்கள் டிவியில் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிட்ருக்கலாம், அல்லது யூடியூப்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப்பில் நாங்கள் அனுப்புகிற லிங்க்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். இந்த தொடரில் ஜெபத்தை பற்றிய வேத வசனங்கள் அந்த தலைப்பில் தான் நம்ம யோசிக்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். கேட்குறதுக்கும் கற்றுக்கொள்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கற்றுக்கொள்கிறதுக்குனா நம்முடைய மனதை நல்லா ஒருமுகப்படுத்தி சில முயற்சிகளை எடுத்து நாம் செய்ய வேண்டும். ஜெபத்தில் முதல் பகுதியில் பார்ட் 1ல் நம்பர் 6 அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா அதிகாரமும் நம்பர் 6 தான். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், எபேசியர், இத்தனை புத்தகங்களையும் 6ஆம் நம்பர் அதிகாரம் தான். அந்த 6ஆம் நம்பர் அதிகாரத்தில் ஜெபத்தை பற்றிய வசனம் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6:6, மத்தேயு 6:6, மார்க்கு 6:46, லூக்கா 6:12, யோவான் 6:11, அப்போஸ்தலர் நடபடிகள் 6:4-6, எபேசியர் 6:18. இதை பற்றி தான் 2 எபிசோட்ஸில் 2 நிகழ்ச்சிகளில் நம்ம கவனித்தோம். எங்கே அந்த வசனம் இருக்குது, எப்படி வாசிக்கணும், எப்படி யோசிக்கணும் அப்படிலாம் பார்த்தோம். நினைவில் வைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் பல வழிமுறைகளை படைத்திருக்கிறார். நம்முடைய நினைவாற்றலை ஆசீர்வதிப்பதற்காக, அதை இன்னுமாய் அதிகரிப்பதற்கு. அதில் ரொம்ப பேசிக் அடிப்படையான ஒரு பிரின்சிபல் தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அசோசியேஷன் என்று சொல்லுவது. அசோசியேஷன். இப்போ நம்ம சொல்கிறோம், ஒருத்தருக்கு வழி காட்டும்போது சிக்னலில் ரைட்டில் திரும்புங்க, அதில் 3வது லெஃப்ட் கட்டிங். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனில் ஒரு அசோசியேஷன் இருக்குது. நம்ம வீட்டில் சாவி அந்த மாதிரி கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாட்டி வைக்கிறோம், சில கதவுக்கு மேலே வைப்பாங்க. இதே தத்துவத்தை வேதத்தை மனதிற்குள் வைத்து கொள்வதற்கு நாம் பயன்படுத்தலாம். நிறைய அனுகூலமான வழிமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை இந்த செயல்முறை மூலமாக விளக்கி, செயல்முறை விளக்கம், அழகான வார்த்தைகள் பாருங்களேன் அந்த ஸ்க்ரீனில். செயல்முறை விளக்கம், செயல்முறை பழக்கம், செயல்முறை வழக்கம், செயல்முறை ஒழுக்கம். மெமரியில் இந்த மாதிரி ரைமிங் ரொம்ப முக்கியம். அந்த ரைமிங் மெமரியில் நிற்குது. அதனால தான் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ரைம்ஸ் நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. பாடல்களில் கூட ரைம் இருக்கிறது. ஒரே மாதிரி ஆரம்ப வார்த்தைகள் அல்லது முடியும் வார்த்தை. இப்போ ஜெபத்தை பற்றி எத்தனை வசனங்களை ரெஃபரன்ஸோடு ஞாபகம் வைக்கிறது, ரெஃபரன்ஸை ஞாபகம் வைக்கிறது. ரெஃபரன்ஸ்னால் புத்தக பெயர், அதிகார எண், வசன எண். இதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ். இதை 2 விதமாக சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா குறிப்பிடம்னு சொல்கிறாங்க, இருப்பிடம்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே யாராவது ஒரு பிரசங்கியார் பேசும்போது அவங்க பார்க்காமே சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ மாதிரி நம்மளும் பேசணுமேன்ற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு ஏதுவாக இந்த முறைகளை கற்றுக்கொள்ளலாம். நாம் வேதத்தை இரவும் பகலும் தியானிப்பதற்கு உதவி செய்யும் முறைகளை இந்த நிகழ்ச்சியில் அறிமுகப்படுத்தும். இப்போ இன்னொரு அப்ரோச் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்பர் ரிலேஷன்ஷிப். எண்களுக்கு இடையான உறவு. நம்ம ஆரம்பத்தில் படிச்சிருப்போம், இப்போ கூட சின்ன பிள்ளைங்க படிக்கிறத பார்த்துருப்போம். ஒற்றைப்படை எண், இரட்டைப்படை எண் பார்த்த உடனே நமக்கு தெரியும். இப்போ ஒரே மாதிரி எண் நம்ம மொபைல்லே கூட சிலர்கிட்ட சொல்லும்போது என் நம்பர் 9433378889. இப்படி நம்பர் ரிலேஷன்ஷிப். இது அடுத்தடுத்து உள்ள நம்பராக இருக்கலாம், ஒற்றைப்படை இரட்டைப்படை நம்பராக இருக்கலாம், அல்லது கூட்டலாக இருக்கலாம், கழித்தலாக இருக்கலாம், பெருக்கு தொகையாக இருக்கலாம், ஒரே மாதிரி எண்ணாக இருக்கலாம், அடுத்தடுத்து வர்றது. இப்போ நம்பர் ரிலேஷன்ஷிப் பார்க்க பழகிட்டோன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. அல்லது நம்பர் அண்ட் ரைம் இருக்குது.
பலரோடு நான் உரையாடும்போது கேட்டிருக்கேன், நல்ல சமாரியன் கதை எங்கே இருக்குன்னு. எனக்கு சரியாக தெரில பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நல்ல சமாரியன்னா இங்கிலீஷில் குட் சமாரிட்டன், லூக் 10 குட் சமாரிட்டன், ரெண்டும் ஸ்பெல்லிங் வேறு, TEN. ஆனால் இப்படி படிச்சிட்டோன்னா மறக்காது. லூக் 10 குட் சமாரிட்டன். சின்ன உதாரணம். இப்போ ஜெபத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். ஜெபத்தை பற்றி வசனங்கள், எத்தனை வசனங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வர முடியும். ஜெபமே அதிகமாக நம்ம யோசித்து உணர்ந்து பேசுகிற வார்த்தைகள் தான் ஜெபம், ஆண்டவர்கிட்ட பேசுகிறது. இந்த முதல் 6 வசனங்கள் சொன்னோம். இப்போ ஒரு மாஸ்டர் பிளான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, 3 நம்பர்ஸ் பார்க்குறீங்க. 5 அல்லது 5ன்னு சொல்லுவோம், 5, அப்புறம் 6, 6. இப்போ இந்த 2 நம்பருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை பல விதமாக சொல்லலாம். 5, 6ன்னு சொல்லலாம், சேர்த்துருந்தா 56ன்னு சொல்லலாம். டோட்டல் 5, 6, 11. 5 + 6 11. ஏன் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, 5ஆம் நம்பர் எண் வருகிற சில புத்தகங்களில் ஜெபத்தை பற்றி வசனங்கள் இருக்குது. 11 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கும்போது உங்கள் பைபிளை கையில் வச்சுருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பேப்பரில் அது நோட் வச்சுக்கிட்டிங்கன்னா எழுதி கொள்ளலாம். இந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் உங்களுக்கு கொடுக்கலாம் அந்த நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக. இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நம்பர் 11 பார்க்க போகிறோம். நம்பர் 11 ஒரு பாயிண்டர், ஒரு கைட்லைன், அதாவது ஒரு வழிமுறை. இப்போ மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை வாசித்துட்டு இருக்கோன்னு வச்சுக்குவோம். 17ஆம் பக்கத்தில் இருக்குது. அந்த அதிகாரத்தை வாசிக்கிறோம். இப்போ 11:25 பாருங்கள். 25, 26 இந்த வசனங்களில் இயேசுவின் ஜெபத்தை நம்ம பார்க்குறோம். நம்ம வரிசையாக வசனம் அப்படியே படிச்சுக்கிட்டே வாசிட்டே போகலாம். ஆனால் அந்த வசனம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஆரம்பத்தை பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது. எந்த சமயத்திலே? இதுக்கு பேர் தான் தியானிக்கிறது. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறார் ஆண்டவராக இயேசு. கொஞ்சம் கோபமாக பேசுகிற மாதிரி, உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற மாதிரி தெரியுது. சொல்லப்போனால் கடிந்து கொள்ள தொடங்கினார் அப்படின்னு 20ஆம் வசனத்தில் இருக்கும். பட்டணங்களுக்கு பேசுகிறார். பட்டணங்களில் பாவம் நிறைந்திருந்தது. அப்போ தான் முடித்த உடனே அந்த சமயத்திலே. இப்படி தான் நம்ம வேதத்தை வாசித்து பழகணும். இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திரு உளத்துக்கு பிரியமாயிருந்தது. இந்த 11, 25, 26 11, 25, 26 இதில் ஒரு கருத்தை நான் சொல்லிவிட்டு மற்ற வசனங்களுடைய எண்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் அறிமுகப்படுத்துகிறேன். நீங்கள் உங்கள் பைபிளில் குறித்து வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து நாம் அதை பற்றி படிக்கலாம். இதில் பாருங்கள், சின்ன பகுதியில், ஒரு சிறிய பகுதியில் பிதாவே, அப்பா பிதாவே பிதாவேன்னு ஆண்டவராக இயேசு அழைத்தார். இங்கே இன்னொரு வார்த்தையை பார்க்குறோம், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. இப்படி தான் பார்க்கணும். இயேசுவே படைப்பின் சமயத்தில் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராய் திரியதேவனை படைத்தார். ஆனால் இங்கே இயேசுக்கு மனிதனாக வாழ்ந்தபோது பிதாவிடம் பேசுகையில் என்ன சொல்கிறாரு? வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே. இப்போ எதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கிறார் பிதாவை? என்னன்னு பார்த்தா, சின்னவங்களுக்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாலகருக்கு, உண்மையான பாலகருக்கு வெளிப்படுத்துகிறார். படித்தவங்களாம் கூட ரொம்ப தெரில போல். கல்விமான்கள், ஞானிகள், இந்த மாதிரி வார்த்தையை ஆண்டவரை இயேசு பயன்படுத்தியிருக்கிறார். ஹைலி எஜுகேட்டட், ரொம்ப எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இந்த மாதிரி வார்த்தையாக தான் தெரியுது. மாடர்ன் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் சொன்னோன்னா, இது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. ஆண்டவராக இயேசு ஜெபித்த போது
எப்படி பிதாவை அட்ரஸ் பண்ணினார், எப்படி அவரை அழைத்தார். என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு எது பிரியமாக இருந்ததுன்னு அதை சொல்கிறார். பிரியமானவர்களே, ஜெபம் என்று கேள்விப்பட்ட உடனே நம்ம பதிலை தான் யோசிக்கிறோம். எல்லாரும் அப்படி யோசிக்கிறோம், தவறில்லை. ஜெபம்னா ஜெபிக்கிறோம், பதில். ஆனால் உண்மையிலேயே பதிலோடு நின்று விடக்கூடாது. ஜெபம் தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு. அதில் ஒன்று தான் பதில். இந்த பதில் பெறும்போது தேவன் வல்லமையுள்ளவர், ஜெபங்களை கேட்கிறவர், கவனிக்கிறவர், ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர். தேவனை அறிகிறோம். சில சமயத்தில் பதில் கிடைக்காட்டியும் கூட தேவனை அறிகிறோம். இங்கே இயேசுவின் ஜெபத்தில் என்ன பார்க்குறோன்னா, அவர் தேவனுடைய திருவுள்ளத்தை அறிந்திருந்தார். என்னன்னா, இது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குன்றதை அவர்கிட்டயே சொல்கிறார். சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு பிரியமானது ஒன்றை இன்னொருத்தர் தெரிஞ்சு, என் பிரதர் உங்களுக்கு இந்த இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு எளிய உதாரணம், இந்த உலகத்திலே நாம் பார்க்க உதாரணம். இங்கு ஆண்டவராய் இயேசு பிதாவினுடைய திரு உள்ளத்துக்கு என்ன பிரியமாக இருந்ததை அவரிடத்திலே சொல்கிறார். இது ஜெபத்துக்கு ஒரு அருமையான வசனம். இந்த ஜெபத்தை பற்றிய வேத வசனங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் எழுதிக்கலாம். அப்போ ஆரோ மார்க் போட்டால் நீங்கள் அடுத்த முறை அந்த பக்கத்தை பெரட்டும்போது உடனே தெரியும், இந்த வசனம் ஜெபத்தை பற்றின்னு உங்களுக்கு உடனே தெரியும். இப்போ மற்ற ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். மார்க் 11லேயும் இருக்குது, லூக்கா 11லேயும் இருக்குது, யோவான் 11, அப்போஸ்தலர் 11, ரோமர் 11, 1 கொரிந்தியர் 11. நீங்கள் இந்த 11ஆம் நம்பர் அதிகாரத்துலலாம் தேடி பார்த்து ஜெபத்தை பற்றி என்ன வார்த்தை வருதுன்னு பார்த்து அதை அண்டர்லைன் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆரோ போட்டிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 1, படி எண் 1. அடுத்து பைபிள்லேருந்து உங்கள் நோட்டில் அல்லது உங்கள் டைரியில் காப்பி பண்ணிங்கன்னா ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கப்புறம் அதை பல முறை வாசித்திங்கன்னா ஸ்டெப் நம்பர் 3. உங்கள் ஜெப வேலைக்கு முன்னால் இதை செய்தால் உங்களுடைய ஜெபம் கருத்துள்ளதாக வேத வசனத்தில் இருக்கும், அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, ஜெபத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறவரே, உம்மை அறிகிற அறிவிலே எங்களுடைய ஜெபத்திலே, எங்களுடைய ஜெப வேளையிலே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்குறோம் பரமபிதாவே, ஆமென்.